ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து நேற்று எடுத்த விலாக் தான். காலையிலேருந்து ஈவினிங் விட்டு ஃபுல் டே விலாகாக எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து மயிலார் கும்பிடுவாங்க. மயில் இறகு வச்சு அந்த இது சாமி கும்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு லேடிஸ் எல்லாருமே விரதம் வந்து சாமி கும்பிடுவாங்க. அது வந்து இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் வீடெல்லாம் காலையிலே எழுந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 5 மணிக்கே எழுந்து வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு தண்ணி தெளிச்சிட்ருக்கேன். காலையில் பயங்கர பனி, எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு காலையிலே எழுந்துட்டேன். குளிருமே அதிகமாக இருந்தது. காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அது நல்லா ஆறின பிறகு தான் வந்து கோலம் போட போகிறேன். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டி விட்டுட்டேன். அப்புறமா ஆறின பிறகு கோலம் போடலாம் அப்படின்ட்டு. டேப்லேயுமே தண்ணி வந்துடுச்சு, குடிக்கிற தண்ணி. அதனால் குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே ஊற்றிட்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் இங்கே. கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாசலில் கோலம் போட்டேன். தண்ணி தெளித்து விட்டது நல்லா காஞ்ச பிறகு வாசலில் கோலம் போட்டுட்டு வீடையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இருந்தேன். சாமி வந்து மயிலார் கும்பிட்றதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாகி கிளம்பி போகிறேன். போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான், ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். உள்ளே வச்சிட்டாமா போயிட்டு 4 பேரும் வண்டியில் தான் கிளம்ப போகிறோம். போகிற வழியில் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற பாருங்கள். எங்கள் வீடு வந்து தொலைவாந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். பாருங்கள் இந்த வியூவை. இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஏரி இருக்குது. ஏரி ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்குது. இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே 2 வீலரில் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் தான் வந்து புத்துமாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை சாமான்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கினேன். அங்கேவே நிறைய கடைங்க இருக்கும் வெளியே. அங்கே வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே தேங்காய் உடைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. பிரிட்ஜ் கட்டும் போது இந்த கோயிலை எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஆனால் எடுக்க முடியல. எடுக்க ட்ரை பண்ணவங்க கை, கால் இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய கதை சொன்னாங்க. இந்த கோயில் உள்ளே வந்து அந்த புத்துக்கு அடியில் நிறைய தண்ணி மாதிரி ஆறு மாதிரி போகுது. அடியில் பெரிய ஆறு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நிறைய ஸ்டோரி இருக்குது.
ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. நம்ம நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அம்மா வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம். ஏன்னா அங்கேருந்து பக்கமே இருக்குது இந்த கோயில். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து இதுதான், புத்து மாரியம்மன் டெம்பிள் தான். இங்கே தான் கோழி அறுத்து பொங்கல் வைப்போம் வருஷம் வருஷம். போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு. கோயிலோட அவுட்டர் வியூ இது தான், இப்படி தான் இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும் சுத்தூரமே. இந்த கோயிலில் வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும். ரொம்ப பெரிய திருவிழா, கூட்டமும் நிறைய பேர் வருவாங்க. எல்லா ஊரில் இருக்கிறவங்களுமே. ரொம்ப ஃபேமஸான கோயில். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நான் மயிலார் கும்பிட தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து காலையிலே கும்பிட்டுருக்கணும். சூரியன் உதிக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு முறமெல்லாம் வச்சு கம்பு வச்சு படைப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு நூல் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அந்த மயிலார் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டிலே கும்பிட்டேன். இப்போ வந்து மதியம் தான் வந்து இங்கே கும்பிட போகிறேன். அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செஞ்சிட்ருந்தாங்க உட்காந்து. நானும் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண செய்கிறதுக்கு. இது வந்து எங்கள் அக்கா வீட்டாங்க தான் வந்து சாமி கும்பிட்டோம். இவங்க தான் வந்து என்னோடய அப்பா அம்மா 2 பேரும். சாப்பாடு ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் நாங்கள் செஞ்ச சாப்பாடு. சாதம், சாம்பார், கார வடை, உளுத்து வடை, பொரியல் ஒரு 3 பொரியல், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பூசணிக்காய் பொரியல், இது எல்லாமே செஞ்சுருந்தோம். இது எல்லாம் தனித்தனியாக எத்தனை பேர் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக இந்த தட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ணும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். இந்த மயிலார் வந்து யாருமே விடாமல் கும்பிட்டுருவாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் தனித்தனியாக பிளேட்டில் போட்டு வச்சு சாமி கும்பிட்டோம். இந்த ஐட்டங்கள் தான் நான் செஞ்சது. எல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு அங்கே சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு. வீட்டுக்குள்ளே கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கூரை மேலே பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்போம் மஞ்சளில். அது எல்லாத்தையும் வச்சு கூரைக்குள்ளே அது மேலே தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவோம் வெளியே சூரியனை பார்த்து. இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஊரில் செய்கிறாங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இது மாதிரி சாமி கும்பிடுவாங்க. கூரை மேலே தான் தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து இப்படி சாமி கும்பிட்டு தான் விரதத்தை வந்து முடிப்பாங்க. சாமி கும்பிட்டு துளசி தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.